சினிமா பற்றி சொல்லும்போது சின்ன வயசில் அப்பா சொன்ன ஞாபகம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு அரசியலையுமே வந்து அது யாருக்கு போய் சேரணும்னு எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சினிமாவில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே யார் இருக்கணும்னு எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க படம் நடித்து முடிச்சிட்டா கூட கடைசியில் தியேட்டரில் வருவோமான்னு தெரியாது, அது கடைசியில் காணாமல் போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஏற்கனவே நிறையா விஷயங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு நல்ல கதை, அதுக்கு தேவையான ஒரு டைரக்டரையும் தயாரிப்பாளரையும் நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் அதுவே முடிவு பண்ணிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது ஒரு லொக்கேஷன் அமையும் போதும் சரி, நிறைய சீனியர்ஸ் இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு தேவையான விஷயத்தை அதுவே அமைச்சுக்கோன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை நம்பினோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி தாமதங்கள் வரும்போது ரொம்ப பதட்டம் அடையும், ஏன் வருதுன்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம். பட் அதை நம்பும்போது நிச்சயமாக அது ஒரு பிளான் பண்ணி அது இப்போ தான் வரணும்னு நினச்சி வருது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் வந்து கவலை இல்லாமல் நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம வருத்தப்படாமல் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த வகையில் இந்த படம் ஒரு பெரிய தாமதத்துக்கு அப்புறம், பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு. ஞானவேல் சொன்ன மாதிரியே நானும் நிறைய பேருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். முக்கியமாக அண்ணாக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பெரிய உதவியாக இருந்திருக்காரு. அதே மாதிரி ஃபைனான்சியர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ்,